அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண போகிறோம். பிஎம்கியூக்குள்ள போஸ்டர் டிசைன். இந்த டிசைனை நம்ம அப்படியே ரீடிசைன் பண்ண போகிறோம். இதை பொங்கலுக்காக அடித்து ஒட்டியிருக்காங்க. சரிங்களா? அந்த டிசைனை நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்குறோம். ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். Ctrl+ அடித்து ஜூம் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். இல்லை இது இந்த இமேஜில் ஒயிட் அதிகமாக ஷேட் ஆகிருக்கு. சரிங்களா? அது எப்படி ரிமூவ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு Ctrl+M கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் ஒயிட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி டார்க் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா அந்த இமேஜில் உள்ள அந்த ஒயிட்டு பூரா நமக்கு எரேஸ் ஆகிட்டு அதோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடைச்சிரும். ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷார்ப்னஸ் போகிறேன். ஒரு 100% கொடுத்துட்டு Ctrl+T லைட்டாக டோப்பஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவும் டோப்பஸ் அப்ளை பண்ணாமல் ஓரளவு. சரிங்களா? ரொம்பவும் அப்ளை பண்ணோம்னா அந்த இமேஜ் ரொம்ப பிளர் ஆகிடும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இது பிஎம்கேக்குள்ள ஒரு போஸ்டர் டிசைன். இந்த மாதிரி ரொம்பவும் கார்னர் இல்லாமல் லைட்டாக அந்த இமேஜுக்குள்ளேயே கட் பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். இல்லைனா பேக்ரவுண்டாக ஆட் ஆகி பிளரிஷாக பேக்ரவுண்டு கலரும் இமேஜில் ஆட் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் எட்ஜில் விட்டு கொஞ்சம் இன்சைடு கொஞ்சம் உள்ளே விட்டு இன்சைடு கொஞ்சம் உள்ளே அந்த மாதிரி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி இந்த காது கொஞ்சம் ஸ்டிச்சாக இருக்குது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் அஷ்யூம் பண்ணிக்கணும். இதெல்லாம் Ctrl- என்டர் ஷிஃப்ட் F6 ஃபெதர் ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபோட்டோஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோஸும் கட் பண்ணியாச்சு. ஜூம் பண்ணி காட்டுறேன். Ctrl- ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு Ctrl+. சரிங்களா? இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம். எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஒரு காப்பி எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? எதையுமே நம்ம கட் பண்ணி எடுக்கல. கட் பண்ணி எடுத்தோம்னா ஏன்னா ஒரு இமேஜோட இன்னொரு இமேஜ் அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த இமேஜும் அதில் மெர்ஜ் ஆகி வந்துடும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதோட ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தமிழ். ஓகேங்களா? அடுத்தது சமத்துவம். என்ன டைப் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே போட்டோம். சமத்துவம், சமூக நீதி. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம டைப் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணணும். சரிங்களா? இந்த பேக்ரவுண்ட் லேயரை நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பிஎம்கே தலைவர் அவங்களோட படம். இந்த படம் அந்த இமேஜில் ரொம்ப ஸ்விட்ச் ஆகி ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுனால நம்ம வேறு ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிறோம் அதில். சரிங்களா? ப்ளஸ் இந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஓகே
ஓகே, இதோட லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். கேப்பு இதுன்னு வந்துட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இதோட அலைன்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டான பொசிஷனில் வைக்கிற மாதிரி பார்த்துருவோம். ஓகே, மேலே உள்ள அந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன ஃபாண்ட் போட்டுக்கலாம். ஏன்னா எழுத்து ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன ஃபாண்ட்டு. ஓகே, மயிலாடுதுறை மாவட்ட மாணவ மாணவர்களுக்கு பாட்டாளி சொந்தங்களுக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை இந்த அளவு கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை செட் பண்ணிவிடுவோம். செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இனிய தமிழர் திருநாள் அப்படின்னு போட்டாங்க. தை 1 அப்படிங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வச்சுருவோம். இல்லை இதை இப்படி வச்சுட்டு தை 1 இனிய தை 1ங்கிறத அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. எப்படின்னா டிசைன் பார்த்துறோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸ் எடுத்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்டெப் பேக் கொண்டு போயிட்டு இதோட ஒப்பாசிட்டி 50% வச்சுக்கிறேன். திரும்ப கண்ட்ரோல் ஜே போட்டு இதோட பேக் கொண்டு போயிட்டு இதோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மேலே ஏற்றி வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டுரும். ஃபோட்டோ சைஸ் மாதிரி எடுத்து நம்ம அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வைக்கணும். கீழே வந்து ஒரு பொங்க பானை, அப்புறம் அந்த சைடு ஒரு காலமோட வச்சுருந்தாங்க. சரிங்களா, எல்லாத்தையும் நம்ம எடுத்து இதில் இப்படி செட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் ஓ கொடுத்துக்கிறேன். ஓ கொடுத்துட்டு காலமாடியும் இந்த பொங்க பானை அது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் கீ போட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணி சின்னதாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த அளவில் வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே வந்து ஒரு காலமாடு ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே இந்த அளவில் இதுக்கு வந்து நம்ம கலர் வந்து அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துக்கிறேன். நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத வந்து வேறு ஒரு ஃபாண்ட் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே ஃபாண்ட் ஆகிக்கோனா இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட் வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். தமிழர் திருநாள் அப்படிங்கிற அந்த நேமையும் நம்ம பெருசு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி அடுத்தது இந்த பொங்க பானை அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். அடுத்தது வாழ்த்துக்களுடனுங்கிறத வந்து என்ன ஊருங்கிறது வந்து மென்ஷன் போட்டிருக்காங்க அந்த போஸ்டரில். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபாண்ட்டை கொடுத்துட்டு அவங்க நேமை வந்து ஹெல்ப் பண்ணி காமிச்சுப்போம். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் கிரேட்டர் தென் அதை இந்த கீயை ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாகிடும். ப்ளஸ் ஏரியல் ஃபாண்ட்டு அதோட சைஸை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு போல்டு அவங்க என்ன படிச்சிருக்காங்க வந்து நம்ம ஃபாண்ட்டை மாற்றிடும். இதே மாதிரி இந்த மாதிரி லெட்டர்ஸுக்கெல்லாம் வந்து ஒரே லெட்டர்ஸாக வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து கலர் மாற்றிடலாம். சில பேர் வந்து இதை இந்த நேம் ஒரு லேயரு, அவங்க படிப்பு ஒரு லேயரு அந்த மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுனால வந்து டைமு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரினா கொஞ்சம் நம்ம குயிக்காக செட் பண்ணிக்கலாம். ஆனால் அது எப்படி செட் பண்ணுங்கிறத சொல்கிறேன்.
கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். T போட்டுட்டு கண்ட்ரோல் 0 இந்த இதை வந்து ஃபுல்லாக நம்ம இப்படி கீழே பார்டர் மாதிரி வச்சிடலாம். பட்டாளி மாணவர் சங்கம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நமக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிவிடும். லேயரை ஃபோர்க்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிட்டு எல்லோ வந்து 100 அடிச்சுட்டு பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறது அப்படியே தெரியுது. அதை முதல்ல நம்ம சரி பண்ணிவிடுவோம். மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். ப்ரஷோட சைஸை வந்து இந்த மாதிரி சின்னதாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி எரேஸ் பண்ணும்போது இந்த கட் பண்ண அந்த எரேஸ் பண்ண அந்த ஷேப் வந்து தெரியும். அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்டோட அது மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு சில லைட்டாக ஃபோட்டோ கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஃபோட்டோஸில் கண்ட்ரோல் யூஸ் அண்ட் சேச்சுரேஷனில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்கிறேன். ரெட்டை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே இந்த ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் தெரியுது. அதுக்காக என்ன பண்ணோம், ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஐட்ராப்பர் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷால் இங்கே இந்த மாதிரி ஒயிட்டை இங்கே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினலாக நம்ம ஃபோட்டோஸை கட் பண்ணி எடுத்தது தெரியாமல் நம்ம நார்மலாக அவங்க ஃபோட்டோஸ்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த மாதிரி தெரியும். அதுக்காக இது சின்ன ஃபோட்டோங்கிறதுனால சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இங்கே வச்சுருவோம். அடுத்தது இவங்க ஃபோட்டோஸ்லேயும் வந்து நம்ம எரேசர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் மட்டும் லைட்டாக இப்படி எரேஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அடுத்து இவங்க ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோஸுக்கும் நம்ம மாஸ்க்கு போட்டுட்டு தான் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம். நல்லா பாருங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஃபோட்டோஸ் நமக்கு எதுக்கும் யூஸ் ஆகுங்கிறதுக்காக இந்த மாதிரி உள்ளதில் ரொம்ப ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டோம்னா அவங்க இந்த ஃபுல் குவாலிட்டியே இந்த ஃபோட்டோட ஃபுல் சைஸே வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். அதனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. அதே ஐட்ராப்பர் டூலை எடுத்துகிட்டு அது என்ன பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதே கலரை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்ருங்க. எரேஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் லைட்டாக வந்து நம்ம எரேஸ் பண்ண போதும். ஓகே, வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எரேஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோஸில் வந்து அந்த பேக்ரவுண்டு ஆட் ஆகிருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அவங்க ஃபோட்டோஸ் இந்த மாதிரி இருக்கும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் டூலை வச்சுட்டு இங்கே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிடுறேன். இவங்க 6 ஸ்பெஞ்ச் டூலை கிளிக் பண்ணிவிட்டு அவங்க அந்த கட் பண்ணியிருக்கக்கூடிய அவங்க கழுத்து பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு சில இருக்குது. அதை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்பெஞ்ச் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ திரும்பவும் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோவை மேலே ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். அடுத்தது பேனர் அடிக்கிறவங்க இவங்களோட ஃபோட்டோஸ் ஐட்ராப்பர் டூலை கிளிக் பண்ணுறேன். ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு கலர் வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ப்ரஷோட சைஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து
கண்ட்ரோல் மைனஸ் ஃபோட்டோஸ் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து பேக் கொண்டு வந்துக்கிறேன். பேக் கொண்டு வந்துட்டு இதையும் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். இவங்க ஃபோட்டோஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ண வேணாம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபோட்டோவை ஷிஃப்ட் கண்ட்ரோல் இப்போ வந்து கீழே வந்து ஒரு பார்டர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன போட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். கலர் ஃபில் பண்ணிட்டு பேக் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டேன். ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு இதையே லேயரை ஓகே இதுக்கு வந்து என்ன கலர்னா கொஞ்சம் எல்லோ ப்ளஸ் ரெட்டு 100 மெஜெண்டா ஒரு 10 ஒரு 30 கொடுத்துக்குவோம். ஏன்னா அந்த கலரோட இது கொஞ்சம் வேரி ஆகணும். அதுக்காக கிளிக் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிட்டேன். திரும்ப இன்னொரு லேயர் கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் இருக்கிறேன். பேக் கொண்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 50% அடிச்சுக்கிறேன். அடித்து நம்ம கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து அவங்க டைட்டிலுக்கு வந்து ஒரு பார்டர் கொடுக்கணும். அவங்க கட்சி பார்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த லேயரை கிளிக் பண்ணோம்னா லேயர் பில்லட் ஓப்பன் ஆகும். கிராடியன் ஓவர்லே அதில் போங்க. அதில் போயிட்டு பிஎம்கே கலர் இந்த கலரை நம்ம அப்ளை பண்ணணும். சியான் ஒரு ஓகேங்களா. அடுத்தது ரெட்டு இந்த மாதிரி ரெட்டு இந்த சைடு வந்து எல்லோ. ஓகே ப்ளூ மஞ்சள் ரெட்டு கலரு அந்த கலர் நம்ம அப்படியே வச்சு நம்ம அப்ளை பண்ணிடும். ப்ளூ மஞ்சள் ரெட்டு இங்கே போயிட்டு ரெட்டு இருக்கிற இடத்துல வந்து நம்ம எல்லோ அப்ளை பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி கலர் கொடுக்கும்போது கவனமாக கொடுக்கணும். கொஞ்சம் மாதிரி விட்டாலும் அது பெரிய பிரச்சனையாகிடும். ஓகே ப்ளூ ப்ளூ மஞ்சள் ரெட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம கலரை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதோட அலைன்மெண்ட் வந்து நம்ம ரிவர்ஸில் விடணும். ப்ளூ மஞ்சள் ரெட்டு சரிங்களா. ஸ்கேலை வந்து இந்த மாதிரி சின்னது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு வந்து வேரி ஆகிறது தெரியும் சரிங்களா. இப்போ அதில் வந்து இந்த மாதிரி மேனுவலாக கூட நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சிலது இப்படி இருக்குன்னா அதை கொஞ்சம் இப்படி சென்டராக கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு ஸ்டோக்கு வந்து நான் ஒயிட் அப்ளை பண்ணுறேன். ஒயிட் அப்ளை பண்ணால் பக்காவாக இருக்கும் கலரு. இந்த மாதிரி ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இவங்க நேம் வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். பேக் கொண்டு போயிட்டு ஃப்ரண்ட்டை கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சென்டராக அப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்க நேமை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி
பெருசு பண்ணிவிட்டு இந்த அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்களோ அதையும் வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். இந்த மாதிரி சென்டர் எல்லா லேயரையும் கிளிக் பண்ணிட்டு சென்டர் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஷேப் ஒன்று அப்ளை பண்ணிடும். இந்த மாதிரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட் பேக் ஸ்பேஸு பேக்கு ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். டீ போட்டுட்டு இந்த மாதிரி சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டீ போட்டு வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு மெரிஜான மாதிரி கலர், இந்த கலர் ஓகே. நான் இந்த கலர் வச்சுக்கிறேன். அந்த நேமு மேலே டச் ஆகுது, அதனால் வந்து நம்ம கீபோர்ட் கீழே வந்து மூவ் பண்ணி வச்சுக்குவோம். கண்ட்ரோல் எம்மு கொடுத்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஒயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் லேயராக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம இதே கலரை வந்து நம்ம அதுக்கு காப்பி பண்ணிவிட்டு இந்த லேயரில் வச்சுட்டு பேஸ்ட் லேயர் கொடுக்கும்போது எல்லாமே இந்த நேமு அவங்க ஊரில் வந்து எல்லாமே வந்து இந்த பார்டருக்கு வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்க நேமுக்கு மட்டும் அந்த கலர் கொடுத்துருக்காங்க, கட்சி கலர் கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதுக்கு எப்படி நேமுக்கு மட்டும் ஒரே கலர் கொடுக்கணும்னா லேயரை கிளிக் பண்ணுங்கள், ஒரு கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துங்க. ஃபியூச்சரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுக்காக ஒரிஜினல் லேயரை காப்பி அன்ஹைட் பண்ணிவிட்டு காப்பி லேயரை வந்து நம்ம வந்து ரேஸ்டரைஸ் பண்ணிடுறோம். ரேஸ்டரைஸ் பண்ணிட்டோன்னா சாதாரணமாக ஒரு இமேஜ் மாதிரி தான், அதை எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி மாற்றிட்டு 100% இது வந்து ஒரு 50% கொடுத்து ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அவங்க நேமை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த கட்சி கலரை வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த இடம்லாம் வந்து மறையுதோ அந்த இடத்துக்கு போட்டுட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து தனியாக கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம பேஸ்ட் லேயர் கொடுத்தோம்னா நம்ம அந்த கலர் வந்து இதுக்கு மட்டும் அப்ளை ஆகிடும். பத்திரிக்கை இந்த மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்ட்ரோக் லைட்டாக அப்ளை பண்ணிவிடுவோம். ஸ்ட்ரோக் ஒயிட்டில் ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர், இந்த கலர் நல்லாயிருக்கும். இதுக்கும் ஒயிட் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் கொடுக்குறேன். அடுத்தது இங்கே ஒரு மெசேஜை கொடுத்துறாங்க, நமக்கான உரிமையை வென்றெடுப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கும் இதே கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம்.
நமக்கான உரிமையை வந்து வென்றெடுப்போன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதையே வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணி இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோம். அடுத்தது தமிழர் திருநாள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரெட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ரெட் கலர் அப்ளை பண்ணால் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு வந்து நம்ம ஃபோட்டோ வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணல, அதை எப்படி பண்ணிடலான்ட்டு அதிகம் பண்ணிடுவோம். இந்த மாதிரி லைட்டாக இந்த ஒயிட்டை சூஸ் பண்ணிட்டு பெயிண்ட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிடுறோம். அதை ப்ரஷ் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிடும். அடுத்தது இந்த ஃபோட்டோஸ்லேயும் லைட்டாக அப்படி கார்னரில் மட்டும் அப்படி எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இவங்க ஃபோட்டோவுக்கும் அந்த மாதிரி கட் பண்ணது தெரியாமல் ஒரு ஸ்மூத்னஸ்க்காக இந்த மாதிரி எரேஸ் பண்ணிவிடுவோம். அடுத்தது இவங்க ஃபோட்டோ. எல்லாத்துக்கும் நம்ம வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து எரேஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு ஃப்யூச்சரில் அந்த ஃபோட்டோஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஃபோட்டோவையும் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுட்டு இவங்க ஃபோட்டோவை மட்டும் ஒரு ஸ்டெப்பு ஃப்ரண்ட்டு கொண்டு வரல முடியுமா? சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே இருந்த மாதிரியே இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இவங்க ஃபோட்டோஸில் வந்து எப்படின்னா பிரைட்னஸ் இல்லாமல் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிற இந்த மாதிரி எந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் இருக்கோ அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணோம். ஏன்னா நம்ம அப்போ தான் நமக்கு பேக்ரவுண்டில் உள்ள அந்த லேயர்ஸ்லாம் தெரியுங்கிறதுக்காக கண்ட்ரோல் டீ போட்டுக்கிறேன். சைஸை இந்த மாதிரி ஒயிட் ஸ்ட்ரோக் உள்ள அது பேக்ரவுண்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போய்க்கிறேன். கண்ட்ரோல் டீ போட்டு இந்த மாதிரி சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு எந்தெந்த லெட்டர்ஸு ஒரு பிக்சர் மேலே இன்னொரு இமேஜ் ஆட் ஆகிருக்கிறது அதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி காளமாடு இதை கொஞ்சம் பெருசாக போட்டுவோம். வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஒயிட் கலர் அப்ளை பண்ணலாம். ஒயிட் கலரு இதுக்கு வந்து ஒரு 80% வச்சுக்கலாம். பிளாக்கு இல்லாமல் வேறு எதுனும் கலர் கொடுக்கலாம். ரெட்டு தமிழர் திருநாளுக்கும் ரெட் கலர் வந்துடும். இதுக்கு வந்து நம்ம ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த லேயருக்கு பட்டாளி சொந்தங்களுக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சியான் இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு இதுக்கு ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்துருவோம். ஒயிட் ஸ்ட்ரோக் ஏன்னா இந்த மாணவர்களுக்கு அப்படிங்கிறத கூட இல்லை பாட்டாளி சொந்தங்களுக்கு அப்படிங்கிறத கூட வேற ஒரு கலர் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ப்ளூ கலரை கொடுத்துக்கலாம்.
அடுத்தது இனிய அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வேற ஒரு கலர் கிரீன் கலர் அப்ளை பண்ணிடுவோம். மேலே இந்த சமத்துவம் அதுக்கெல்லாம் வந்து ரெட் கலர் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ரெட் கலர் அப்ளை பண்ணிட்டு ஒயிட் ஸ்டோக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது நம்ம கிரீனில் விட்டுருவோம். அந்த லட்டாஸையும் விட்டுட்டு மேலே லைட்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நார்மலாக பேக்ரவுண்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்க தலைவர் அவங்க ஃபோட்டோஸில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணணும். பிரைட்னஸ் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. லைட்டாக அப்படி கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம். ப்ளஸ் இவங்க ஃபோட்டோஸுக்கு வந்து கலர் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். ரெட் கலரை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுங்க. அடுத்து க்ரீன், ரெட்டு க்ரீனு மேக்ஸிமம் ஃபோட்டோஸ்னாலே ரெட்டு க்ரீனு தான். சரிங்களா? சரி, இமேஜு இங்கே போயிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுறேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி ஏற்றிக்கிறேன். இவங்களுக்கும் இமேஜ் பிரைட்னஸ் லைட்டாக கான்ட்ராஸ்ட்டு. இவங்க ஃபோட்டோஸ்க்கும் கண்ட்ரோல் எம் கொடுத்துருவேன். எம் கொடுத்துட்டு மாதிரி ஏற்றிக்கலாம். இப்போ இவங்க ஃபோட்டோஸை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். இடம் இருக்குது கொஞ்சம். இதுக்கு வந்து லைட்டாக ஒரு ஷேடோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ப்ரஷ்ஷு கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இந்த பொங்க பானையை மேலே கொண்டு வந்துக்கலாம். மேலே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அந்த ஷேடோஸ் வந்து நமக்கு கீழே போயிடும். இந்த மாதிரி இப்போ இதோட ஒப்பாசிட்டியை வந்து நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் 0. இப்போ இவங்களோட ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ ஒரு இதுக்கு வந்து மேலே ஏதேனும் இன்னொரு கலரை கூட ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வந்து என்னென்னா க்ரீன் கலர் வந்து மேலே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலை போட்டுட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அதோட பிளண்ட் மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாதிரி எல்லோவிலே இருந்தாலே நல்லா பளிர்னு தெரியுது. பேக்ரவுண்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று ஆட் பண்ணிடும், டெக்ஸ்டர் எஃபெக்ட்டு. ஓகே, பாயிண்ட்டு வந்து ஒரு 5 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 5 பாயிண்ட் வச்சுக்கிறோம். கண்ட்ரோல் 0. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒரு இமேஜிலேருந்து எப்படி நம்ம எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இதோட PST ஃபைலை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருவோம். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.